சங்கீதம் 34:7 என்பது ஒரு முக்கியமான வசனம். இது கர்த்தருடைய பாதுகாப்பு மற்றும் அவருக்கு பயப்படுபவர்களுக்கு அவர் அளிக்கும் விடுதலை பற்றி பேசுகிறது. இந்த வசனத்தை விரிவாக விளக்குவோம். வசனம்: கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களைச் சூழப் பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7. விளக்கம்: கர்த்தருடைய தூதன். இந்த வசனத்தில் கர்த்தருடைய தூதன் என்பது கர்த்தரின் சிறப்பு தூதரை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதன் என்பது பல்வேறு சந்தர்ப்பங்களில் தோன்றுகிறது மற்றும் அது பெரும்பாலும் கர்த்தரின் சிறப்பு தோற்றமாக அல்லது அவர் வழியாக செயல்படும் ஒரு தூதராக புரிந்து கொள்ளப்படுகிறது. சில பார்வையாளர்கள் இந்த தூதன் என்பதை முன்னேற்றமடையாத இயேசு கிறிஸ்துவாக பார்க்கின்றனர், ஏனெனில் அவர் பழைய ஏற்பாட்டில் கர்த்தரின் சிறப்பு தூதராக செயல்பட்டார். அவருக்கு பயந்தவர்கள், அவருக்கு பயப்படுபவர்கள் என்பது கர்த்தரை மதித்து அவரது ஆணைகளை பின்பற்றும் மக்களை குறிக்கிறது. இது பயம் அல்ல, மாறாக ஆழமான மரியாதை மற்றும் வணக்கத்தை அறிவிக்கிறது. இந்த வார்த்தை பயம் என்பது தேவனுக்கு எதிராக உள்ள மரியாதை மற்றும் அவரது திருவுளத்தை நிறைவேற்ற விரும்பும் விருப்பத்தை சுட்டிக்காட்டுகிறது. சூழப்பாளையமிறங்கி. சூழப்பாளையமிறங்கி என்பது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயப்படுபவர்களைச் சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறான் என்பதை குறிக்கிறது. இது ஒரு போர்க்களத்தில் படைகள் பாதுகாக்கப்படுவதற்காக சுற்றி நிற்கும் முறையை ஒத்திருக்கிறது. இது கர்த்தர் தனது மக்களை எல்லா வித பாதுகாப்பிலும் சூழ்ந்து கொள்வதையும் அவர்களுக்கு எதிராக வரும் அனைத்து ஆபத்துக்களையும் விலக்குவதையும் சுட்டிக்காட்டுகிறது. அவர்களை விடுவிக்கிறார். விடுவிக்கிறார் என்பது கர்த்தர் தனது மக்களை அவர்களின் பிரச்சினைகள், ஆபத்துகள் மற்றும் எதிரிகளிடமிருந்து விடுவிப்பான் என்பதை குறிக்கிறது. இது ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் விடுதலை அளிப்பதை உள்ளடக்கியது. கர்த்தர் தனது மக்களை அவர்களின் சூழ்நிலைகளிலிருந்து மீட்டெடுக்கிறான். சூழல். இந்த வசனம் தாவீதின் அனுபவத்திலிருந்து வந்திருக்கலாம், ஏனெனில் சங்கீதம் 34 தாவீத் அபிமெலேக்கின் முன்னிலையில் நடிக்கும் போது எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. 1 சாமுவேல் 21:10-15 வரை. அங்கு தாவீத் தனது வாழ்க்கையை பற்றி கவலையடைந்தான், ஆனால் கர்த்தர் அவனை பாதுகாத்தான். இந்த வசனம் கர்த்தரின் பாதுகாப்பு மற்றும் விடுதலை தனது மக்களுக்கு எப்போதும் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது, அவர்கள் அவனை மதிக்கும்போது. முடிவு. சங்கீதம் 34:7 கர்த்தரின் பாதுகாப்பு மற்றும் அவருக்கு பயப்படுபவர்களுக்கு அவர் அளிக்கும் விடுதலை பற்றி ஒரு வலுவான உறுதியை அளிக்கிறது. இது கர்த்தர் தனது மக்களை எல்லா வித ஆபத்துக்களிலிருந்தும் சூழ்ந்து கொள்வான் மற்றும் அவர்களை விடுவிப்பான் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இது நம்பிக்கை மற்றும் ஆறுதலை அளிக்கும் வசனம், ஏனெனில் இது கர்த்தரின் தொடர்ச்சியான பாதுகாப்பு மற்றும் அருளை வலியுறுத்துகிறது.